வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஜோதிட ரத்னா குருஜி வாயு புத்திரன். 2025 ராசி பலன் எப்படி இருக்கும் குருஜி? எங்க வாழ்க்கை 2025 அமோகமா இருக்கும், அருமையா இருக்கும். இப்போ 2025 முதல் பெயர்ச்சி என்ன? சனி பெயர்ச்சி. அந்த பெயர்ச்சியை இப்போ பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் சனி முதலாம் இடத்தில் இருந்தால், அதாவது 12 கட்டத்துல முதலாம் கட்டத்துக்கு வந்தா என்ன நடக்கும்? சனி முதலாம் கட்டத்துக்கு வரப்போகுது ஒரு ஜாதகத்துக்கு. வந்துடுச்சு முதல் கட்டத்துக்கு சனி. இப்ப என்ன நடக்கும்? 1ல வந்தா ஒண்ணுமே நடக்காது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒன்றுனா தானே, ஒன்றுமே நடக்கல, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. என்ன குறிச்சி இப்படி சொல்றீங்க? ஆமாம், நான் என்ன பண்ணுறது? 1ஆம் கட்டத்தில் சனி இருக்குதே. எனக்குன்னே வருவீங்களாடா? இதுதான் சனி பண்ணும், ஒன்றும் இல்லை. இப்போ சனி, அதே சனி 2வது வீட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? 2வது இடத்துக்கு வந்து போச்சு. இப்போ 2வது இடத்துக்கு வந்தால் என்ன? இப்போ 2வது இடத்துக்கு வந்துடுச்சே, எங்களுக்கு ரிலாக்ஸேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கட்டா வாழ்க்கை. ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 2க்கு 2 கட்டா வாழ்க்கை. இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு யோகம் உண்டு, கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சனி உங்களை கேட்பாரு. ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு 2 மனைவிகள் வர வாய்ப்புண்டு. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அப்படி வந்தா என்ன நடக்கும்? ஒரு மத்தளத்துக்கு எப்படி 2 பக்கமும் அடி விழுதோ அப்படி நடக்கும் உங்க வாழ்க்கை. முன்னாடி 1ல் இருக்கும்போது ஒரு பருக்கா சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இப்போ 2 பொட்டாட்டி மத்தள மாதிரி அடிக்கும். டமு 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 டமுன்னு. 3வது வீட்டுக்கு வருது சனி, வந்துடுச்சு. இப்போ 3வது இடத்துல இருக்கும்பொழுது 3ல இருந்த மாதிரி இருக்கிறீங்க. எந்த 3? சந்திர மண்டலத்தில் இருக்கிற மாதிரி. எப்படி இருப்பீங்க? சந்திர மண்டலத்தில் நடக்க முடியுமா? ஓட முடியுமா? முடியாது. எப்படி இருப்பீங்க? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? அப்படிதான் போகணும். அப்புறம் குதிச்சு தான் ஒரு இடத்துக்கு போகணும். அது மாதிரி 3வது இடத்துல இருக்கிற சனி உங்களை படாத பாடுபடுத்தும். இதுதான் பிடிச்சது. நம்ம திட்டுறோம்ல, சனி பிடிச்சவன், அது பிடிச்சவன், இது பிடிச்சவன். அது மாதிரி என்ன பண்றது? சனியோடைய விளையாட்டு. டேய் யாரு? நான் தான்டா சனி. பார்த்தீங்களா நேயர்களே, சனியே நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்திருக்குது. எவ்வளோ குருஜி, எவ்வளோ பவர் பார்த்தீங்களா? வணக்கம் சனி. வணக்கம்லாம் இருக்கட்டும். சூரியன் குடும்பத்துல நான் எத்தனாவது கோள்னு சொல்லு பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 கூடியவன் சனி. அதனால 8வது கோள். 8ஆ? அட பக்கி, நான் 6வது கோள்ரா. ஓ அப்படியா? எனக்கு தெரியாம போச்சு. சரி, சூரியனை சுத்தி வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் எனக்குன்னு சொல்லு பாப்போம். இது தெரியாதாங்க எனக்கு? எத்தனை வருஷமா சனி பெயர்ச்சி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 2.5 வருஷம் ஒரு சுத்து, 2.5 வருஷம் 12 கட்டம், 2.5 வருஷம் அப்படி சுற்றி நின்று நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவீங்க. கெடுத்துட்டும் போவீங்க. கொடுத்துட்டுலாம் எங்கே போகிறீங்க? எல்லாம் கெடுத்து நாசம் பண்ணிட்டு தானே போகிறீங்க. அட எருமை மக்களே, நான் சூரியனை சுற்றி வரத்துக்கு 29.5 ஆண்டுகள் ஆகுது. என்னோட துணைக்கோள்கள் மொத்தம் 61. அதில் மிகப்பெரிய கோள் டைட்டன். யோ, டைட்டன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? டைட்டன்னா எனக்கு தெரியாது. அதோ இருக்குதா வாட்சு, பெரிய கம்பெனி, டாடா கம்பெனி. நல்லா வாட்சு, தேதியும் அதிலேயே பார்த்துக்கலாம், இதுவும் கிழமையும் அதிலேயே பார்த்துக்கலாம். எல்லாமே நல்ல கம்பெனி தான். இந்த அட்டமத்தில் நீங்கள் போய் நின்னீங்க பாருங்க, 8ல் அந்த ரத்தன் டாட்டா வேற செத்து போயிட்டாரு. அந்த சனி தசையால தான் செத்தாரு. என்ன பண்றது? எல்லாம் நம்ம சொன்னா எங்க கேக்குறது? நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. எல்லாம் இந்த சனியால நான் எங்கேயோ இருக்கேன், என்னால இவங்க செத்தாங்க அவங்க செத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கியடா. சோம்பேறித்தனத்துக்கு நான் தான் ஆளா?
இரு, என்னோட ஹீலியம் கேஸை வச்சு உன்னை மொத்தமா காலி பண்றேன். நேயர்களே பாத்தீங்களா, சனி தொல்லை தாங்க முடியல. இந்த சிரிக்காத, இந்த சிரிச்சு கெடுத்துறாத. இப்போ 1வது வீட்டுல இருக்கும்போது ஒரு பருக்க சிரிச்சு கெடுக்காத. முதல்ல கண்ணாடியை வேற போட்டுக்கிட்டு சனி வேற வச்சு செய்ய போது உன்னை. சனி ஏன்னா கண்ணாடி போடாதானே? ஏங்க அழகா மணி மணியா எழுதுங்க, குண்டு குண்டா, அப்பதான் இங்க இருந்து பார்த்தாங்க. இதுக்கு மேல பூத கண்ணாடியை தான் மாட்டி விடணும் உனக்கு.